ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிடிடி ஐஎஸ்எல் சீசன் 2 பார்க்க போறோம். என்னடா இவன் மறுபடியும் சிடிடி ஐஎஸ்எல்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நடத்துற டோர்னமெண்ட்டை முடிக்க முடியாம என்னால, அதாவது அவர்னால ஒரு சில ஒர்க்குனால என்னால வர முடியாம போயிடுச்சு. அதனால திரும்ப இந்த டோர்னமெண்ட் நாங்க ரெசியூம் பண்றோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் பெங்களூர் எஃப்சிக்கும் நடக்குது. மோகன் பகானோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்ரி அண்ட் டிகே, அண்ட் பெங்களூர் எஃப்சியோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாக்ஸ் தான் ஓனரு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேடியம் மட்டும் போய் மாற்றிக்கிறோம். சூப்பரான ஸ்டேடியம் வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டேடியமா போவோமா? எந்த ஸ்டேடியம் போகலாம்? ஐ திங்க் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க் டே பிரான்ஸ் போகலாம். பிஎஸ்ஜியோட ஸ்டேடியம் பார்க் டே பிரான்ஸ் அட் நைட் 8 o'clock. 3 நிமிஷம் மேட்ச் தான், வேர்ல்ட் கிளாஸ், அதெல்லாம் பக்காவா இருக்குது. இப்போ நம்ம மேட்சை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் மோகன் பகானுக்கும் பெங்களூர் எஃப்சிக்கும் நடக்குது. கெவின் டெ ப்ரூய்னா வெர்சஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ். பெங்களூர் எஃப்சி தான் கிக் ஆஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே ஒரே ஸ்டேடியத்துல நடத்தலாம் கைஸ். ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொரு பிக் ஸ்டேடியம் போலாம், ஃபைனல்ஸ் ஒரு ஸ்டேடியம் போலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு போறாங்க செத்ரி டு வால்வர்டே. நல்ல ஒரு ஸ்லோ பாஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. வால்வர்டே ஸ்பீட் பாஸ் போறா. வால்வர்டே டு கிரிமால்டோ டு வால்வர்டே பத்துன்னு போறாரு. வால்வர்டே பாஸ் தூக்கி வாராஜ்கேலியா கிட்ட கொடுத்துட்டாரு. வாராஜ்கேலியா டு டெ ப்ரூய்னா செத்ரி. கோபல் கிளியரன்ஸ் பண்றாரு. கோபல் கிளியரன்ஸ் பண்ணி இப்ப ரொனால்டோ கிட்ட கொடுத்துறாரு. இப்ப வாராஜ்கேலியா கிட்ட பால். வாராஜ்கேலியா கொனாட்டே கூண்டே நல்ல ஒரு டிஃபென்ஸ். கூண்டே கிட்ட இருந்து கோபல் வச்சிருக்காரு போல. கோபல் டு கூண்டே திரும்ப, கூண்டே டு கோபல் திரும்ப, கோபல் கிளியரன்ஸ் மறுபடியும் பண்ணிருக்காரு. திரும்ப அதே மாதிரி சென்டர் பேக் வந்து கொடுக்க போறாரு. இல்ல ரொனால்டோ கரெக்டா தூக்கி டியாங் கொடுத்தாரு. டியாங் எடுத்துட்டு வர. டியாங் டு ரொனால்டோ, ரொனால்டோ டு டியாங், டியாங் திரும்ப பேக் பாஸ் கொனாட்டே கிட்ட கொடுத்தாரு. பொசிஷன் நல்லா மெயின்டைன் பண்றாங்க ஏடிகே மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ், கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தேவலாம ஆகாஷ் ஸ்டார்ட் போட்டார் போல. ஆகாஷ் சூப்பரான பாஸ் கொடுத்துருக்காரு. நல்ல கண்ட்ரோல். நொக்வேரா இப்ப பாஸ் போடுவாரா? நொக்வேரா அழகா தூண்டிட்டாரு. கூண்டே டு கொனாட்டே, கொனாட்டே டு நொக்வேரா. நொக்வேரா எடுத்துட்டு போய் இப்ப யாருக்கு பாஸ் போட போறாரு? இல்ல அவரே எடுத்துட்டு வராரு. நொக்வேரா மிஸ் பண்ணிட்டாருங்க. அவரே எடுத்துட்டு போறேன்ற பேர்ல நொக்வேரா பால விட்டாரு. பட் டூயே சரியான பிரஸ் பண்ணாரு. நல்ல பிரஸ் டூயே கிட்ட இருந்து. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டெ ப்ரூய்னா டு வாராஜ்கேலியா ரன் பண்ணுவாரா? இல்ல செத்ரி கெவின் டுப்ரா செத்ரி வரல. கூண்டே இன்டர்செப்ஷன் நடந்துருக்கு. பட் ஆனா செத்ரி அவங்க கொடுத்தாரு பால. பிரம்மர் கிட்ட இருந்து இப்ப பால். பிரம்மர் டு ஆகாஷ் மிஸ்ரா, ஆகாஷ் மிஸ்ரா டு டியாங், டியாங் டு வினி ஜூனியர் டு ஆகாஷ் மிஸ்ரா. திரும்ப பிரம்மர், பிரம்மர் கிட்ட இருந்து டியாங், டியாங் கிட்ட என்னால முடியல. மூணு பேரும் அதாவது ட்ரையாங்குலர் பாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. மூணு பேரும் உள்ள எடுத்துட்டு போகலானா அங்கேயே ஆடிட்டு இருக்கானுங்க. வினிசியஸ் கிட்ட இருந்து இப்ப ஆகாஷ் மிஸ்ரா, ஆகாஷ் மிஸ்ரா கிட்ட இருந்து டியாங், திரும்பவும் ஆகாஷ் மிஸ்ரா. இப்ப திரும்ப ப்ரூனோ பெர்னாண்டஸ், டியாங். ரொனால்டோ பாஸ் போகுமா? இல்ல வினிக்கு சூப்பர் பாஸ். வினி இப்ப ரொனால்டோ போலாம் பாஸ். ரொனால்டோ கலகா போட்டார். ரொனால்டோ ஃபர்ஸ்ட் கோல் சிடிஎஸ் அடிப்பாரா? ரொனால்டோ பாஸ் போற அடிப்பார். ஐயோ விட்டாருங்க ரொனால்டோ. இது அடிச்சிருக்கும். ரொனால்டோ இந்த கோலை மிஸ் பண்ணிட்டாரு. இல்ல பாஸ் ஆச்சு வினிக்கு பக்கத்துல கொடுத்து ரெண்டுமே விட்டாரு ரொனால்டோ. should have been a goal. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்ப திரும்ப ப்ரூனோ பெர்னாண்டஸ், ப்ரூனோ வினிக்கு கொடுத்துருக்காரு. வினி டு ப்ரூனோ, ப்ரூனோ இப்ப யாருக்கு பாஸ் பண்ண போறாரு? நொக்வேரா பாஸ் போட்டாரு. நொக்வேரா டு ப்ரூனோ போடுவாரா? ப்ரூனோ போட்டாரு. நொக்வேரா போட்டது எல்லாமே இப்ப கரெக்டா வினிக்கு கொடுத்துருக்காரு. ஃபவுல்னு நினைக்கிறேன். ஃபவுல் வாங்கிக்கலாம். இப்ப ஃப்ரீ கிக் வாங்கிட்டாங்க. yellow card. கிறிஸ்டியன் ரொனால்டோக்கு வேற yellow card. என்ன நடக்குதுன்னு தெரியல. நல்ல இடத்துல ப்ரூனோ இத கன்வர்ட் பண்ணுவாரா? Will Bruno Fernandes convert it? That's the question. Will Bruno Fernandes convert it? அதான் எனக்கு இப்ப இருக்கிற கொஸ்டின். ப்ரூனோ தான் எடுக்கிறாரு. வால்ல அடிச்சிருங்க. வால்ல ப்ரூனோ கன்வர்ட் பண்ணிட்டாரு. சரியான கோல் from Bruno Fernandes. சரியான கோல். What a start to this season for Bruno Fernandes. சரியான கோல். What a perfectly placed goal. ரொனால்டோ வந்து டேக் மாதிரி பண்ணிட்டு போறாரு. டேக் ஷாட் பண்ணிட்டு போறாரு. ப்ரூனோ அதை ஸ்கோர் பண்ணாரு. திரும்ப ரீப்ளே பார்த்தாங்க. அது பெஸ்ட் கோல் இந்த கேம்.
ஒன் ஆஃப் த கோல் ஆஃப் த சீசன் கண்டென்ட்ரா. இங்க பாருங்க அந்த கோலை கரெக்டா நின்று சரியான கோலு 22 மீட்டர்ஸ்ல அடிச்சிருக்காரு. சரியான ஃப்ரீ கிக். இவர்தாங்க டேவிட் ராயால ஒண்ணுமே பண்ண முடியல. மோகன் பகான் 1 பெங்களூர் எஃப்சி 1-0. இப்ப திரும்ப பெங்களூர் எஃப்சி ஈக்குவலைஸ் பண்ணுவாங்களான்றத பார்க்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் கோல் ரொமேரோக்கு அந்த எல்லோ கார்டு தேவையில்லாம ரொமேரோ பண்ணாரு. அதனாலதான் மேட்சே மாறிடுச்சுன்னா இப்ப தெரியல பாப்போம். இப்ப சுனில் சேத்ரி வராரு. சுனில் சேத்ரி டு வால்வர்டே, வால்வர்டே டு கிரிமால்டோ, கிரிமால்டோ டு வால்வர்டே, திரும்பவும் கிரிமால்டோ. இப்ப குவாராட்ஸ்கெலியா எடுத்துட்டு போறாரு. கூண்டே நல்ல டிஃபென்ஸ் ஃப்ரம் கூண்டே. இப்ப கொனாட்டே டு டியாங், டியாங் டு வால்வர்டே, வால்வர்டே டூயேக்கு நல்ல பாஸ். சரி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சாரி வரானே டெசிரே டூயே பாஸ் போடுவாரா. ப்ரூனோ வராரு. ப்ரூனோ பாஸ் பண்ணா. சூப்பர் பாஸ் ப்ரூனோக்கு. திரும்ப ஒரு கோல் போகுமா. நல்ல சேவ் ஃப்ரம் டேவிட் ராயா. சூப்பர் சேவ் ஃப்ரம் டேவிட் ராயா. One of the Premier League best goalkeeper இந்த சீசனோட கடந்த 2 சீசனாவே அவர் தான் பெஸ்ட் கோல்கீப்பர் டேவிட் ராயா. ப்ரூவ் பண்றாரு தான் ஏன் பெஸ்ட் கோல்கீப்பர்னு. நல்ல டிஃபென்ஸ் ஸ்மித் ஃபியா இருக்காரு. அந்த பராக்ஸ்லே கொனாட்டே ஆஃப் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் டைம் போறதுக்கு முன்னாடி மோகன் பகான் 1 இல்ல மிஸ் பாஸ். இது பிராங்கியா மிஸ் பாஸ் கொடுத்து ஒரு சான்ஸ் கிடைச்சு இல்லங்க இது பண்ணிட்டாங்க. மோகன் பகான் எப்படி பண்ற மாதிரி வழக்கம் போல இப்படியே இருந்துச்சாங்க. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ஒரு ஃப்ரீ கிக் வாங்காம இருந்தா சரியான இதா இருந்தது ரெண்டு டீமுக்குமே. இப்ப நம்ம அப்படியே ரெண்டு டீமுக்கும் சேஞ்சஸ் பண்ணோம். என்ன சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மோகன் பகானுக்கு பண்ண போறோம். அவங்களுக்கு என்னன்னா ஆகாஷ் மிஸ்ரா அவுட், ரிக்கார்டோ கேலியஃபியோரே இன் அண்ட் நொக்வேரா அவுட், ஆட்ரியன் ராபியட் இல்ல. இது ரெண்டு தான் அவங்களோட சேஞ்சஸ். அப்படியே நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அப்படியே நம்ம போக வேண்டிய சைடு வந்துட்டு பெங்களூர் எஃப்சிக்கு அதே மாதிரி 2 சேஞ்சஸ் பண்ணது. 2 இந்தியன் பிட்ஸை தூக்கிட்டு அவங்களுக்கும் 2 பேரை வைக்கணும். ஃபர்ஸ்ட் சுனில் சேத்ரி போவாரு. சுனில் சேத்ரிக்குள்ள லவுட்டாரோ மார்டினஸ் வராரு. தென் செகண்டா மேன்ஸ்லி வந்துட்டு எபிரிச்சே தான் உள்ள வருவார். இது 2 தான் அவங்களோட சேஞ்சஸ். இது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் இந்த ஆஃப்ல. லெட்ஸ் கோ ஃபார் தி செகண்ட் ஆஃப் கைஸ். இப்ப ஏடிகே தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிகே அட்டாக் பண்ணி இப்ப கோல் ஏதாச்சும் இப்ப பெங்களூர் லீட் எடுப்பாங்களா, கம்பேக் கொடுப்பாங்களா? ஏடிகே கம்பேக்லாம் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கன்னு பார்க்கணும். பிரம்மர் டு கேலியஃபியோரி டு டியாங், திரும்பவும் கேலியஃபியோரி, திரும்பவும் டியாங். இப்ப திரும்ப வந்துட்டு பிரம்மருக்கு இருக்கு. பிரம்மர் டு ராபியோ டு ரொனால்டோ பாஸ் பண்ணுவாரா? ஐயோ ரொனால்டோ அந்த பார்க்கல நினைக்கிற சைட்ல பாத்துருந்தாருன்னா அடிச்சு கோல் போயிருக்கும், செகண்ட் கோல் போயிருக்கும். நல்ல பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. தெரியாம சாரி ரகுவரன், தெரியாம பொசிஷன் மெயின்டைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப இப்ப யாரு போடுறா? மார்டினஸ் ஃபோர்டன் பாஸ் பண்ணுவாரா இல்ல ஹக்கீமி பாஸ் போட்டுருக்காரு. ஹக்கீமி ஃபோர்டன் போட்டாரு, நல்ல பாஸ். ஆனா உள்ள ஸ்ட்ரைக் பண்றதுக்கு யாராச்சும் இருக்கணுமே. கெவின் டி ப்ரூய்னால ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? பழைய பன்னி சிங்கமா இருக்காரா? இல்ல பாஸ் யாருக்கு ரக்கி? ஐயோ ஜஸ்ட் சரியான பாஸ் கராச்சியா இருக்கு. இப்ப வினி எடுத்துட்டு போவாரா? வினி எடுத்துட்டு போய் பேக் பாஸ் தான் போடுவாரா? எடுத்துட்டு உள்ள வராரா? எடுத்துட்டு தான் வராரு வினிசியஸ் ஜூனியர். சரியான இந்த கமவிங்காவை புள்ளி பட்டு தூக்கிட்டு வந்தாரு. ப்ரூனோ இப்ப ரொனால்டோக்கு போடலாம். ரொனால்டோ எடுத்துட்டு போய் இன்னொரு 2வது கோல் அடிப்பாரா? இல்ல ரொனால்டோ செல்ஃப்லெஸ் ப்ரூனோ அடிச்சிருந்தோங்க. ப்ரூனோ அடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. ரொனால்டோ அடிக்கிற மாதிரி போய் பக்கத்துல அழகா பாஸ் போட்டாரு. ப்ரூனோ அதை கொண்டு போயிருக்கணும். பரவாயில்ல, இப்ப பெங்களூர் எஃப்சிக்கு அவங்களோட சான்ஸ். அவங்க இப்ப ஈக்குவலைஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். தூக்கி இன்னொரு விங்ல கராச்சியில கொடுத்தாங்க. கராச்சியில எடுத்துட்டு போவாரா? இன்னும் 28 மினிட்ஸ் இருக்கு. கராச்சி ஐயோ இப்பதாங்க சான்ஸ். இதை விட்டா சான்ஸ் கிடையாது. கெவின் டி ப்ரூய்னா பாஸ் பண்ணுவாரா? டி ப்ரூய்னா எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம பாஸ் கொடுத்தாரு. ஐயோ கோபல் கைது. இப்ப கோபல் அழகா தூக்கி டெசிரே டூயே கொடுத்து வரல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டாங்களா? எடுக்கிறாங்க. கராச்கெலியா நல்ல ஒரு டேக்கு. எடுத்துட்டு கராச்கெலியா டெப்ரூய்னா டு வேல்வெர்டே சான்ஸ் இருக்கா? பெங்களூரை சீக்வென்ஸ் பண்ண வேல்வெர்டே ஃபோரன் பாஸ் போடுவாரா? ஃபோரன் அட்டாக் எடுக்கிறாங்க. கைக்கு எடுத்தாரு. கோபல் அசால்ட்டா ஒரு கைக்கு எடுத்தாரு. 20 பிளஸ் தான் இருக்கு. சப்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்க மாதிரி காட்டுது எனக்கு. யாரு வராங்கன்னு தெரியாது. ஆனா ரெக்வெஸ்ட்ல காட்டுது. ஹக்கீமி இருக்கு. வினி டேக் ஓவர் பண்ணுவாரா? வினி எடுத்தாரா? எடுத்துறாங்க. டியாங் Caliafiore to Vini to Bruno to Dion ரொனால்டோ போட்டாரு. இப்ப ரொனால்டோ டு வினி எடுத்து ரொனால்டோ போடலாம். அழகா அதே தான் பண்ணிட்டு ரொனால்டோ ப்ரூனோ போடணும் இல்ல வினி கேட்ச் கார்னர் வாங்கிட்டாருங்க. எந்த பக்கம் சப் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏடிகே ஜோயேவை தூக்கிட்டு ரோட்ரிகோவை இறக்கிருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஆனா பெங்களூர் எஃப்சி யாருமே சப் பண்ணாம உட்காந்துருக்காங்க. ஏன்னு தெரியல. ப்ரூனோ பிரம்மர் கோல் எடுக்கிறா இல்ல. பால் இப்போ வந்து ரொமேரோ கிட்ட இருக்கு. ரொமேரோ டு ஃபோரன் டு டெப்ரூய்னா அந்த பக்கம் பாஸ் எடுத்துட்டு போகணும். ஆனா பேக் பாஸ்ல ரொமேரோ இப்போ வந்து கமவிங்கா டு ஃபோரன் டெப்ரூய்னா டு ஃபோரன் வருமா? இல்ல ஹக்கீமி டு ஃபோரன் வரும். கேலிஃபோர்னியா நல்ல டிஃபென்ஸ். ப்ரூனோ வினிஷியஸ் கிட்ட இருந்து டியான் கிட்ட இருந்து ரொனால்டோ வந்து மிஸ் பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெப்ரூய்னா டு லவுட்டாரோ ஃப்ரீ சான்ஸ். லவுட்டாரோ பாஸ் பண்ணல ஃபோரன் அடிச்சா ஈக்குவலைசர் வருமா? வில் ஃபோரன் ஈக்குவலைசர். Foreign! பிளேஸ்மெண்ட் இருந்தா கோல் அதை விட்டுட்டாரு. எப்படின்னு தெரியல. கோலை விட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த பக்கம் டியாங் வந்திருக்காரு. அந்த பக்கம் 2 பேர் சப் பண்ணாங்க. யாருன்னு தெரியல. சரியான மிஸ். யாரு சப் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். இது ஐடியா இல்ல. இப்ப அவங்க ஜஸ்ட் பொசிஷன் வைஸ் பண்ண போறீங்க ஒரு 6 மினிட்ஸ்க்கு. அந்த பக்கம் லொரன்டே டியாங் அந்த பக்கம் 2 பேர் பண்ணாங்க. யாருன்னு தெரியல. டேவிஸ் வந்திருக்காரு ஃபோரன். நெய்மார் கொண்டு வந்திருக்காங்க டெப்ரூய்னாக்கு பதிலா. வாவ், வில் நெய்மார் சேஞ்ச் தி கேம்? இதான் என் கேள்வி. பொசிஷன் வந்தா நெய்மார் மேட்ச மாத்துவாரா? எல்லாத்துக்கும் இப்ப நெய்மார் அவரோட பழைய பன்னீர் செல்வமா? நெய்மார் பொசிஷன் இப்ப நெய்மார் கிட்ட தான் பால் போகுது. நெய்மார் பால் எடுப்பாரா? இல்ல பால் திரும்ப வந்து லொரன்டே கிட்ட தான் போகுது. லொரன்டே இன்னும் 1 மினிட் ஆல்ஜோ ஃபவுல்ங்க. சரியான ஃபவுல். எல்லோ கார்டு கன்ஃபார்ம். புக்கிங் கன்ஃபார்ம் இதுக்கா? நோ டவுட் இந்த புக்கிங் கன்ஃபார்ம். பூர்த்தி சொருவிட்டாரு கமவிங்கா. ரெட் கார்டு இல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல. ரெட் கார்டா இருந்தா சரியானது. கிரீஸ் பிளே இறக்குறாங்க ரொனால்டோ பதிலா. இல்ல ரொனால்டோ வினி பதிலா. ஓ கமவிங்கா எல்லோ கார்டு தான் வாங்கியிருக்காரு. இப்ப அழகா பாஸ் பண்ணிட்டு இவங்க இன்னும் 1 மினிட் ஓட்ட தான் செய்வாங்க. ஐ திங்க் மேட்ச் ஓவருங்க. ஐடிகே மோகன் பகான் 1-0. அந்த ஒரு ஃப்ரீ கிக் மேட்சோட சேஞ்ச் மாதிரி இல்ல. 2-0 ஆகுமா? ரோட்ரிகோ டு கொனாட்டே கார்னர் வாங்கிட்டாரு. லாஸ்ட் மினிட்ல இன்னொரு கோல் டிஃபரன்ஸ் ஏத்த பிளான் பண்ணிட்டாங்களா? ப்ரூனோ பாஸ் பண்றாரு. மேட்ச் முடிஞ்சது அவ்வளவுதான். பட் செகண்ட் கோல் வருமா பார்க்கலாம். ப்ரூனோ டு பிரம்மர் இல்லங்க. இல்ல இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அல்ல அவ்வளவுதான். 1-0 மோகன் பகான் இந்த கேமை வின் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கேம் ஃப்ரம் மோகன் பகான். 2 பேருக்கு நல்லா தான் ஆடிருக்கீங்க. நோ மிஸ்டேக். அந்த ஒரு ஃப்ரீ கிக் தான் மேட்சை சேஞ்ச் பண்ணிச்சு.